Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த மாதிரி gift bag, தாம்பூலம் பேக்லாம் நமக்கு வந்து நம்ம வீட்டில் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி பெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேக்கும் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதோட பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து இந்த கிளாத் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து இந்த இடத்துல மடித்து தைச்சிருக்காங்க. இதை கொண்டு வந்து இப்படி மடித்து இங்கே தைச்சிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. பட் இதில் வந்து இது வந்து ஒரு சின்ன பீஸ், இந்த சைடு கொடுத்துருக்க கிளாத்தை வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பக்கமாக தைச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் வந்து இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி வந்து இதை இப்படி மடித்து தைச்சிருக்காங்க. இதில் வந்து இது இப்படி போய் இந்த துணி இப்படி மடிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பேக்கை, இந்த மாடல் இருக்க பேக்கை தான் வந்து சாரீ ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் கன்வெர்ட் பண்ணலாம், பட் இதில் கன்வெர்ட் பண்ணணும்னா வேறு மெத்தட் ட்ரை பண்ணணும். பட் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த சாரீ ஆர்கனைசருக்கு இந்த பேக்கோட ஒரு பக்கம் பீஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பற்றி இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன சைஸ் பேக்கை கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அதே அளவுக்கு இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக். ஒரு பக்கம் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்லேருந்து ஒரு பக்கத்து ஷீட்டை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை இந்த அளவுக்கு கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே கூட இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ண போகிறேன். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேருந்து தையல் பிரிக்கிறதுக்குன்னே இருக்க டூல். இதில் ஒரு பக்கம் வந்து ஷேப்பாக இருக்கும். ஸோ அந்த நூலுக்குள்ளே ஊசியை இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டரில் பிளேடு இருக்கும். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ண உடனே நூல் கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டூல் இருந்தால் நம்ம தையல் பிரிக்கிறத ரொம்ப குயிக்காக பிரிச்சிடலாம். பேக்கோட ஒரு பக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இந்த ஊசியை இப்படி இன்சர்ட் பண்ணி அப்படியே நீட்டாக வந்து இந்த ஊசியை இறக்கினாலே அந்த சென்டரில் பிளேடு இருக்கிறதுனால அப்படியே இது கட் ஆகிடும். இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து கட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு இதை தையல் பிரிக்கிறதுக்கெலாம் ரொம்ப நேரமே ஆகாது. ஜஸ்ட் 2-3 மினிட்ஸில் தையல் பிரிச்சிடலாம். அங்கே வந்து இந்த கார்னரில் மட்டும்தான் நம்ம வந்து தையலை பிரிக்கணும். மற்றபடி ஊசியை சென்டரில் வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணாலே அப்படியே இறங்கிடும். அப்படியே ஈஸியாக தையல் பிரிச்சிடலாம். எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் ஷீட்டில் கவர் பண்ண போகிறோமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லைன் போட்டிருக்கிறத விட மேலே ஒரு 1/2 இன்ச் பிளாஸ்டிக் ஷீட் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நார்மல் சிசர்ஸ், நம்ம வந்து டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற சிசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு இந்த பிளாஸ்டிக் இல்லைனா பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். 3 பக்கத்துலேயும் கரெக்டாக மெஷர் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தை இந்த மாதிரி மடித்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். சைஸ் சின்னதாகிடுச்சுன்னா அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கவர் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கரெக்டான சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும். மேலேயும் நான் ட்ரா பண்ண லைனை விட ஒரு 1/2 இன்ச்சு கீழேயே கட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி இங்கே மடித்து தான் தைச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்படியே இந்த ட்ரா பண்ண லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே நம்ம இந்த ஷீட்டை வச்சிடலாம். நம்ம வந்து எங்கே மார்க் பண்ணமோ அந்த லைனுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம். கரெக்டாக அதே மாதிரியே வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதை வந்து மிஷினில் தைக்கிறதுனா ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஊசி நூலில் தான் தைக்க போகிறேன். ஸோ இந்த பேப்பர் நகராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்பு இல்லைனா வந்து ஸ்டேப்லர் கூட பின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டேப்லரை ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் அட்டாச் பண்ணணும். ஏற்கனவே இது எங்கே இருந்ததோ அதே இடத்துல தான் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த பேக்கில் தையல் பிரிச்சதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம இதை எங்கேருந்து பிரித்தோமோ அதே இடத்துல வச்சுட்டு 3 பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 2 சைட்ஸ்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பாட்டமில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈவனாக வரும் லைன். இல்லை ஒரு பக்கம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா பேக்கே வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் சரி இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பக்கத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஊசி நூலையும் தைக்கலாம். நான் வந்து மிஷினில் தான் தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே தையல் போட்ட இந்த பிளாக் ஸ்டிச்சஸ்க்கு க்ளோஸாக வந்து தையல் போட்டிருக்கேன். இது தையல் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்னு தான் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நம்ம வந்து சைடில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து பேக் சைட், அங்கே நான் ஸ்டிச் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பக்கத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணும்போதும் பையோட மேல் பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணி கீழ்ப்பக்கம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாட்டமில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மூணு பக்கத்துலேயும் நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஏற்கனவே இந்த பேக் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த பேக்கோட கிளாத்துக்கு பற்றி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சைட்லலாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. இதை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணுன்னா 2 ப்ரெஸ் பட்டன் எடுத்துகிட்டு இந்த ஹேண்டில் எண்டில் 2 சைட்லேயும் மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி வந்து ஹேண்டில் கிட்ட வச்சுக்கலாம். நான் வந்து இந்த லெஃப்ட் ஓவர் பீஸில் மேல் பக்கம் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். இந்த சைடு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். 2.5 இன்ச் இருக்குது. இதை விட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 4 இன்ச்சஸ். சைட்லலாம் ஒன்றும் ட்ரிம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு பக்கத்தில் இதை ஃபஸ்ட் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். கரெக்டாக இது வந்து சைஸ் ஆல்மோஸ்ட் சரியாக தான் இருக்கும். தைச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கத்தில் இதை ஜாயின் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும். இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த பக்கத்தில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படியே மடித்து இந்த 2.5 இன்ச்சுக்கும் மேலே கவர் பண்ணி இந்த சைடில் எங்கே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி பட்டன் அட்டாச் பண்ணணும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 இன்ச் இருக்குது. நம்ம இன்னுமே கொஞ்சம் லென்த்து வந்து 4.5 இன்ச் 5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். நான் மேலே மட்டும் தான் கவர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கும் போது 5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிடில் கூட வந்து நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இது வந்து இந்த இடத்துல இப்படி கவர் ஆகணும். இங்கே ஒரு பட்டன், அங்கே ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஏற்கனவே கையில் ஸ்டிச் பண்ண த்ரெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம ப்ரெஸ் பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். எங்கே ஸ்டிச் பண்ணணும்னு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட கிளாத்தில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால இந்த பட்டனை வந்து இதில் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணால் வெளியில் வந்துடுது நூல். ஸோ நல்லா க்ரிப்பாக நிற்கலை. ஸோ இந்த ஓரத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடித்து கையிலையோ இல்லை மிஷின்லேயோ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டன் எங்கே ஸ்டிச் பண்ணணும்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்ஸ்லேருந்து நல்ல பெரிய பேக் கட்டை பேக் வரைக்கும் நம்ம வீட்டில் நிறைய சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஏதாவது 2-3 தான் நம்ம வந்து நார்மலாக கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். மற்றெல்லாம் அப்படியே தான் சேர்த்து வச்சுட்டே போவோம். அந்த மாதிரி எந்த மாடல் பேக்காக இருந்தாலும் அதை வந்து எப்படி பெஸ்ட்டு வேலை ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, லைக் இந்த மாதிரி கட்டை பேக்கெல்லாம் எப்படி ஜிப்பர் ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணி பெரிய சாரீ ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணுறது நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். 2 பக்கத்துலேயும் பட்டன் ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்மளோட சாரீ ஆர்கனைசர் பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நல்லா காஸ்ட்லி சாரீஸ், காஸ்ட்லி ட்ரெஸ்லாம் வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.